மக்களே, இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் இன்ஸ்டா சீரிஸ் போட போறேன்னு. நீ எப்ப வர சொன்ன? நானு எப்ப வர? நீ ஏன் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் இருக்கு வான்னு சொன்ன. பயங்கரமா இருக்கு. அப்புறம் ஏன்டா இன்ஸ்டா சீரிஸ் லாஸ்டா விஜய் தானே போட்டாரு, பாத்தியா இல்லையா? அந்த மாதிரி யார வச்சு அந்த மாதிரி நான் பேச கிடையாதுப்பா. நீ பேசலையா? ஏன்டா இப்படி புழுகுறியாடா? நல்லா நமக்கு மாட்டேன்னு பேசாம தூங்கி இருப்பேனே, நானே வந்து மாட்டிட்டேனே தெரியாம. இன்னைக்கு எடுத்தே ஆகுறோம். இன்னைக்கு அந்த மெசேஜ், ஒவ்வொரு மெசேஜையும் நீ என்னென்ன பண்ணிருக்க அப்படிங்கறத படிக்க போறோம், சரியா? அதே நீ வந்து நம்ம கார்டுல தான் ஓகே விருப்பல கொடுக்க மாட்டேங்கிற, நம்பர் கொடுக்க மாட்டேங்கிற. நம்பர் கொடுத்தா வீடு பூந்து முடிச்சிடலாம் அப்படின்னு வீடு பூந்து அழகா சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு வாய்ஸ் அனுப்பியிருக்காரு. உங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. உங்க வாய்ஸ் அதான் மைக்ல கட்டுறீங்க, இன்னும் அதுலயே காமிச்சிருவேன். ஏன்னா அது வாய்ஸ் கிளியரா கேட்காது. இல்ல நம்ம அதுல போட்டு காமி. என்ன வேண்டானே? ஏன் தம்பி 32 எக்ஸம் பார்த்து 32 எக்ஸ் எல்லாம் இல்லன்னு இருக்கிற 2 எக்ஸ் நிறைய நம்மளால சமாளிக்க முடியாது. உங்க வாய்ஸ் அப்படின்னு கேட்டிருக்க உடனே நாங்க வாய்ஸ் எடுத்து போட்டுறோம். ஆமா போடணும்ல, பதிலுக்கு பதில் வாங்கணும்ல. அப்படி புள்ள வாய்ஸ் கேட்கணுமா? தெரியும். ஆமா, உனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு டவுட் ஆயிருச்சு. நான் கேக்குறேன் சீரியஸா. உங்க வீட்டுல வேணா நான் வந்து பேசுறேன். கண்டிப்பா பேசுங்க. கல்யாணம் பண்ணிருக்கேன் சரியா? ஆமா கண்டிப்பா பேசுங்க. சீரியஸாடா? சீரியஸா தான் நானும் சொல்றேன். இந்த வீடியோக்கு அப்படி காமிச்சிட்டு பாருங்க. ஐயோ வேண்டாம், வீடியோல காட்ட வேண்டாம். நீங்க இது வந்து நாங்களா கிரியேட் பண்ணோம். பொண்ணுகிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நாங்க ஒரு ஃபேக் ஐடி வச்சு ஒருத்தனை பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். எந்த பொண்ணு? அது ஒரு தெரிஞ்ச பொண்ணு, சக்சினிக்கு தெரிஞ்ச பொண்ணு. அந்த பொண்ணு பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணி கூப்பிட்டு சொல்லி எல்லாம் பேர்ல சொல்லுவாங்க. பக்கத்துல என் ஃப்ரெண்டு கத்திட்டா, அதான் அன்சென்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சென்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு திருப்பி ரீசன் பண்ணிருக்கேன். அதுக்கு இது சரி சரி போலான்னு சரி சரி ஹெட்செட் போடுறதுக்குள்ள போயிருச்சு. அப்புறம் ரிட்டர்ன் வந்துச்சு. இது என்ன தெரியுமா? எதனால தெரியுமா அப்படி வாச்சு? ஃபர்ஸ்ட் நாங்க சென்ட் பண்ணது வந்துட்டு அவன் போனுக்கு அனுப்பிட்டா. சரி, அந்த பொண்ணு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவன் போனுக்கு, சக்சினோட போனுக்கு அனுப்பிட்டா. நாங்க வந்து போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே அவன் போன் இங்க வச்சு அப்படி நாங்க ரெக்கார்ட் பண்ணி உனக்கு அனுப்புனது. எப்படி எல்லாம் மக்களே கரகரன்னு கேட்டிருக்கீங்க. அதனால ஏமாத்திட்டாங்க மக்களே, ஏமாத்திட்டாங்க. அதனாலதான் அப்படி கேட்டுச்சு. நாங்க வந்து அதுக்கப்புறம் இங்க ரெக்கார்ட் பண்ணும்போது என்னாச்சு, யாரும் இடையில பேசிட்டாங்க. சோ அதனால வந்து நாங்க அதை டெலிட் பண்ணி திருப்பி ரீசன். அப்பவே சுதாரிச்சிருக்கணும். அப்ப நீ 2 நாள் கழிச்சு தானே சுதாரிச்சா இது ஒரு ஃபேக் ஐடி. அப்ப நீ இது பண்ணல தம்பி. ஆனா 2 நாள்ல நீ எவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்க? இதெல்லாம் மனசாட்சி இல்ல தம்பி. தூங்க விடுறீங்க. என்னோடது பேஸ் வாய்ஸா? ஆமா, என்னோடது பேஸ் வாய்ஸ். ஓகே, கட்டக்குரல். கட்டக்குரல். நைஸ். உங்க வாய்ஸ் முத்து தெரிய மாட்டேங்கிறானா? நானு அண்ணே அதை ஆஃப் பண்ணேன். இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டு என்ன கூப்பிட்டு இப்ப பிளாக்மெயில் பண்றீங்களே? பிளாக்மெயில்ல தம்பி, நீங்க வந்து படிச்சு கட்டுறீங்களே. இதை சொல்லி கூப்பிட்டா நீ வந்திருப்பியா? வந்திருக்கவே மாட்டேனே நானு. வந்திருக்க மாட்டேன். தெரிய போகுதுண்ணா. தண்ணி நான் அதை எடுத்து முன்னாடிடா. இல்ல சரக்கு பாட்டில் கீது எடுத்து போறாங்க. சரக்கு உன்னோடது நல்லாதான் இருக்கு. வாய்ஸ் ஐயோ, இவரு டப்பிங் எல்லாம் கொடுக்குறாரு அங்க இருந்து. வாய்ஸ் தான். தேங்க்யூ. அப்ப உங்ககிட்ட பைக் இருக்கா? என்ன பைக்? ஹீரோ ஹோண்டா. நீங்க சொன்னது அந்த பைக் தானே? அப்புறம் உனக்கு ஒரு ரீல்ஸ் வேற அனுப்பிருந்தேன். அதெல்லாம் அந்த பைத்தியக்கார எடுத்து அனுப்புனது. சக்சின் நீ நம்பருக்காக அனுப்புனது. கடைசியில என்ன மலு மட்டும் குடிச்சிங்க. ஹார்ட் பறக்குது. வேற ஹார்ட் அப்படியே பறந்துட்டு இருக்கு. நிறைய ஹார்ட் பறக்குது. எதுக்கு தான் பறக்குன்னு தெரியல. நீ குடிச்சீங்களா? வாடி வழங்கி கொடுக்கறது. நீ கொடுப்ப தம்பி, விட்டா குழந்தையே சொல்ல முடியாது. ஐ லைக் காஃபி. மாப்பிள்ள ரெடியா 6 வருஷம் ஆச்சு. டீ குடிச்சீங்களா? 7 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இவரு நம்ம எதுவுமே கேட்கல. இவர் வந்து டீ குடிச்சீங்களா அப்படின்னு கேட்க. 9 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ள ரெடியாகி 9 வருஷம் ஆச்சு. பாலெல்லாம் குடிக்க மாட்டேன். ஆமா, டெய்லி நைட் பால் குடிப்பேன். ஐ லைக் காஃபி. சரியா? கேண்டீன்ல தருவாங்களா? அதெல்லாம் ஓகே. இல்ல நாங்க வெளியே போய் குடிச்சிட்டு வருவோம். ஓ சரி சரி போ. இது மாச கணக்கா போகணும். வேண்டானே. லூடோ பிளே பண்ணுவியான்னு கேட்டிருக்கான். இல்லமா என் மொபைல்ல கேம் இல்ல. ஓகே, இன்ஸ்டால் பண்ணுமா? சரி சரி. இதெல்லாம் இதை பண்ணாண்டா அவனும் லூடோ இன்ஸ்டால் பண்ணி அவன் வந்துட்டு அதை போட. இது தெரியும். என்ன ஏமாத்தி பண்ணுமா?
பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு ஓகே இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு சொல்லிருங்க. கேம் லூடோ உருட்டி விட்டு தாயா பண்ணிட்டேன். தாயா பாஸ் வேண்டாம் இல்ல பொட்டத்துல போய் போகுது. அது ஃபுல்லாதான் சொல்லி முடிய பண்ணிட்டேன். ஓகேமா என்ன பண்ணணும் சொல்லு. இரு நான் ஒரு கோடு அனுப்புறேன். பிளே வித் ஃப்ரெண்ட் கொடு அப்படிங்க. சரி ஓகே அந்த கோடு கொடுத்து நீ அது விளையாடக்கு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இல்ல விளையாடக்கு வரல இன்ஸ்டாலே பண்ணலப்பா. ஏன்டா பண்ணல? அப்ப நான் பண்ணவே இல்லை சும்மா. அப்புறம் சும்மா பிள்ளைகளை ஏமாத்திட்டு இருக்க. ஆமா 6 o'clock வந்துட்டு எனக்கு ஸ்டடி டைம். சீக்கிரம் வா. அது வீட்டுக்கு போற டைம். நாங்க இங்க வீட்டுக்கு போற டைம். அதனால பிரேக் கொடுத்து போவோம். என்ன எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கீங்கடா. நாங்க ஃபர்ஸ்ட் வந்து காலையில இருந்து மதியானம் வரைக்கும் நான் பண்ணுவேன். மதியானத்துல இருந்து சக்சீன் பண்ணுவான். ஓ ஷிஃப்ட் மாத்தி என்ன ஏமாத்தி இருக்கீங்க? அருளன் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அருளன் நீ வீட்டுக்கு போய் நீ கூட மாட்டான். இல்ல அப்ப இவங்க ஷிஃப்ட் மாத்தி என்ன ஏமாத்திட்டாங்க. ஷிஃப்ட் மாத்தி ஏமாத்தல. ஷிஃப்ட் மாத்தி உங்க நீ என்ன பண்ற எப்படி பேசுறீங்கன்னு பாக்குறதுக்கு ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லுங்க. என்ன ஏமாந்தாயிடுமோ நீ மானத்தையே பறி கொடுத்த மாதிரி பேசுற. மானதான் போகுது. நீ தம்பி இப்போ சொல்ற நீ வந்து நார்மலா வீடியோ எடுக்க கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். அதனாலதான் இப்படி கூப்பிட்டேன். சரிவா ஏமாத்திட்டியானு 7:30 மேல பிளே பண்ணலாம் தெரியுமா? அப்ப நானும் ஸ்டடிக்கு போறேன். என்ன ஸ்டடிக்கு போறேன் எனக்கு சத்தியமா தெரியல. படிப்பேன் எக்ஸாம் டைம் எனக்கு போகுது. அதுல வந்து ஒரு மீன் வேற. இவர் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஃப்ரெண்டு கீப் யுவர் பாண்ட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அப்படியே ஆர்டின்ல போட்டு 50 கிலோமீட்டர் இருக்குமா? ஸ்னாப்ல இருக்கியா? ஐடி சொல்லுங்க. இந்த ஐடிலாம் வந்துட்டு நாங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஐடி கூட சென்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். சொல்லிருப்பாங்க. ஆமா ஆமா சும்மா தான் ஸ்னாப் சென்ட் பண்ணேன். இருமா 10 மினிட்ஸ். அது எதுக்கு இப்ப அந்த ஸ்னாப் ஐடி கிரியேட் பண்றதுக்கு நினைச்ச அப்போ நானே அதெல்லாம் வந்து நீ உன்னை பேச வைக்கிறதுக்கான ஏமாத்திட்டீங்க. போயிட்டு வா சிந்து ஹார்ட். எதுக்கு டிராப் ஒழுகுது அப்படி? இது பாரு ஐடி கொடுத்துருக்கான். ஸ்னாப் ஐடி சிந்து _sin889 ஸ்னாப் ஐடி. நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இன்னும் அந்த ஐடி ஆக்டிவேட்ல தான் இருக்குது. நானே இன்னும் அதுக்கு ஸ்னாப் செட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் வருவாங்க பேசிக் 109 இவனோட ஸ்னாப் ஐடி. என்னோட ஸ்னாப் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க இந்த கப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்து இந்த வைக்க சொன்னது. இந்த காபி கப்ப வை அப்படின்ட்டு அந்த போட்டோ தூக்கிட்டு இப்ப இருக்குடா அந்த எஸ் வெயி காபி கப்ப எனக்கே ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தம்பி நான் வந்து ஏன்னா நாங்க 3 பேர் ஷிஃப்ட் மாத்தி வேலை செஞ்சோம். நான் ஒரே 3 பேருக்கு பதில் சொல்லி இருக்கிறேன். நீ பண்ணது ஒரே ஆள் நினைச்சு பண்ணது. நாங்க வந்து 3 பேர் ஷிஃப்ட் பார்த்து பண்ணோம். அதனால யார் யாருக்கு பண்ணா எதுக்கு பண்ணாங்க நான் மெசேஜ் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இப்ப நீ ஷிஃப்ட் முடியுதுன்னா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு நான் போய் ஜாயின் பண்ணுவேன். நீ என்ன பண்ற அதுக்கு மெசேஜ் பண்ணுவேன். மேல போய் பார்க்க மாட்டேன். அதனால சரி ஃபீல் பண்ணாது விடு. பட்டது பட்டாச்சுன்னா அதுக்காக இப்ப எல்லாம் போடுறீங்க. நீ கூப்பிட்டு வச்சு என்ன இங்க பாரு. அதுக்கு போட்டோ வேற அனுப்பியிருந்தேன். சாப்பிட்டு இருக்க என்ன சாப்பிடுறீங்க? அது கூகுள் போட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. எப்ப நீ கண்டுபிடிச்ச? இப்ப இல்ல முதல்ல கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் சொல்றதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நானு ஆல்ரெடி நான் ஃபேக் ஐடி தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அப்பவே கூகுள் போட்டுன்னு அவங்க டைம் இருக்குன்னு தெரிஞ்சு பண்ணி இந்த ஐடியா இதெல்லாம் பேசக்கூடாது. நீ பேசியா இல்லையா? அதான் கேள்வி. அதுக்கப்புறம் எவ்வளவு பேசிருக்கேன்னு நான் பேசியிருக்கேன். ஏன்னா கண்டுபிடிக்கணும் கடைசி வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்ட்டு. என்ன டிபி ப்ளீஸ் சேஞ்ச் பண்ணுமா? 2 காஃபி கப்பு சேஞ்ச் பண்ணுடா. அதெல்லாம் இந்த லூசு பையன் அனுப்பி 3 மணிக்கு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏமா ஒரு சென்டிமெண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லுடா. ஆங்கிரியா ஒரு ஸ்மைலி அனுப்பியிருக்கேன். சரி பண்றேன். சரி பண்றேன். நீ பிக் சென்ட் பண்ணு. யுவர் ஃபேவரட். இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கல. சீரியஸா நான் சொல்லுவேன். சீரியஸான நான் இது எப்போ கண்டுபிடிச்சேன். எப்போ தெரியுமா? சரி விடு. அந்த தோசையில இருந்தே கண்டுபிடிச்சேன். நீ கண்டுபிடிச்சிட்ட? ஆமா கண்டுபிடிச்சிட்டேன். நீ கண்டுபிடிக்கல. உண்மையானே தானே. என்ன 2 கப் சொன்ன. இப்போ எஸ் சென்ட் பண்ணிருக்க. ஆமா பேர் எங்க இன்சியல் தானே சென்ட் பண்ணுவோம். ஆமா இன்சியல். ஆமா நீ தான் சொன்ன ஃபேவரட் பீச் சென்ட் பண்ணு சொன்ன. அதுக்குன்னு கப் தானே சொன்னமா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? ஏர் பேக்ஸோட கப்பு காபி சூப்பரா இருக்கும். ஒரு நாள் குடிக்கலாம் நீ கேட்டிருக்க. ஒரு நாள் எந்த நாள் எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் நம்ம இஞ்சி டீ தான் குடிச்சிட்டு இருக்கேன். சேஞ்ச் பண்ணு ப்ராசஸ் போட்டிருக்க. அதையும் நீ சேஞ்ச் பண்ண. அப்போ எனக்கு தெரியும். ஆமா நான் பண்ணுனேன். இங்க ஏஜ் எல்லாம் கேட்பாங்க. யாராவது தெரியும் ஏஜ் கேட்பாங்க. ஏஜ் கேட்டு என்ன பண்ண போறேன்? லவ் பண்ண போறியா? இந்த ஃபேக் ஐடியா கல்யாணம் பண்ண போறியா? ஃபேக் ஐடியா நீ தானே. சரி ஓகே நிறைய இருக்கு. சரி அடுத்து நம்ம ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம். எனக்கு வாயில வலிக்குது படிச்சு. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா நீ படிச்சுட்டு இருக்கோம்.
சரி கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு அப்புறமே படிக்கலாம் சரியா? திருப்பி வந்து கண்டினியூ பண்ணலாம். நான் வரமாட்டேன், ஓடிடுவேன். வரணும், சாப்பிட்டு இப்ப வரவும் மேல. என்னை வச்சு இவங்க ஏமாத்துறாங்க மக்களே. இவங்க என்ன வர சொல்லிட்டு இவங்க என்னென்ன மூலம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு